வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு மனப்பாடம் ஆயிருக்கணும் நேரம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் என்று சொல்லி இதை நாம் தொடர்ந்து 1ஆம் தேதியிலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனவரிலிருந்து இதுதான் கான்செப்ட், இதுதான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஜனங்களிடத்துல வாசமா இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும். எதற்காக அவர் வாசமா இருக்கிறார் என்பதை அனுபவிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம தொடர்ந்து 6 மாசமாகவே செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நமக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால புதன்கிழமை வராதவர்களுக்காக புதன்கிழமை இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களாகிய நமக்காக நீதி உள்ளவராக மாம்சத்திலே பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் கல்வாரிக்கு கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்தில் பிதாவிடத்தில் நாம் சேரும்படியாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதா விட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிந்து விட்டோம். அந்த ஆதாமினாவில நாம் உண்டா இருக்கிறபடினால அந்த பிரிவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் பிதா கொண்டு சேர முடியல. அந்த சேராமல் இருந்த அந்த பிரிவை நீக்கி மறுபடியும் நம்மை பிதாவிடத்துல சேர்க்கும்படிதான் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் பலியானார், பாடுபட்டார், அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஐயா சொல்றீங்க அப்படின்னா, அல்லேல சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் தான் மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசு 59:1 சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாவம் தான் தேவனுக்கு நமக்கு இடையே இருந்த பிரிவினை. அதை தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். ஆமென். பாவத்தை என்ன பண்ணிட்டார்? இப்ப சிலுவையில சுமந்து விட்டபடினாலே நாம் தேவனோடு சேருவது லகுவாகிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈஸியாக இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தால், சிலுவையை விசுவாசித்தால், கல்வாரியை விசுவாசித்தால் நாம் பிதாவோடு சேர்ந்து விடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வேலை அவர் முடிச்சுட்டாரு, நாம் சேர்ந்தோமா? அவர் முடிச்சு 2000 வருஷம் ஆகுது. ஆமென். அவர் என்ன பண்ணிட்டாரு? தடையா இருந்த பாவத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப எந்த தடையும் இல்லை நாம் தேவனோடு சேருவதற்கு. ஆனா சேர முடியல நம்மால. ஏன் அப்படின்னா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பல ஆண்டுகளாக பழைய ஆதாமின் ஆவியினால நம்முடைய ஆத்துமா நடத்தப்பட்டு 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 நல்லா கவனிக்கணும். நடத்தப்பட்டு தேவன் இல்லாமலேயே வாழ முடியும்னு பழகிட்டோம். எப்படி பழகிட்டோம்? தேவன் இல்லாமலேயே வாழ்ந்தோம் இல்லையா? எவ்வளவு நாள் நல்லா தானே வாழ்ந்தோம். படிக்கலையா, வேலை செய்யலையா, சம்பாதிக்கலையா, தேவன் இல்லாம நல்லா தான் வாழ்ந்திருக்கிறோம். தேவன் யாருன்னே தெரியாம தேவன் இல்லாமலேயே உலகத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா தான் வாழ்ந்துக்கிறாங்க. தேவனை தேடுகிற நம்மை விட தேவனை அறியாத தெரியாதவர்கள் நல்லா இருக்கிறாங்க. அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம அங்கதான் இருந்தோம். தேவன் இல்லாமலேயே வாழ்ந்து பழகி தேவனுடைய தேவை அவசியம் என்பதை உணராமலேயே வாழ்ந்து அதுக்கப்புறம் தேவனிடத்துல நாம் வந்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும் ப்ளீஸ், நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிச்சாதான் உங்களுக்கு உள்ள போவோம். உள்ள போனாதான் அது கிரியை செய்யும். கிரியை செஞ்சாதான் இந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சிந்தையை சிதறடிக்க விடாம நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 6 மாசத்தோட சாராம்சத்தை தான் உங்களுக்கு சொல்லி நிக்கிறேன். என்ன 6 மாசமா நம்ம பிரசங்கம் பண்ணி நிக்கிறோம் சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனை இல்லாமலே வாழ்ந்து பழகினதுனால இங்க நம்ம தேவனிடத்தில் வந்த பிற்பாடும் ஒரு வாரம் தேவனோடு இருப்போம், மற்ற 3 வாரம் தேவனை பத்தி தேவையில்லாம இருப்போம். ஆமென். ஒரு வாரம் நமக்கே தோணுச்சுன்னா வந்து தேவனோடு சேருவோம், சபைக்கு வருவோம். ஒரு வாரம் ஒரு நாள் எப்பாவது ஞாபகம் வந்தா ஜெபம் பண்ணுவோம், எப்பாவது ஞாபகம் வந்தா. ஏன்னா நாம் வாழ்ந்த சூழல் தேவன் இல்லாமலே வாழ முடியும் என்று நிரூபிக்குது. தேவன் இல்லாமலேயே வாழ முடியும்னு நிரூபிக்கிற பழகி இருக்கிற இடத்துல இருந்த நாம எப்படிங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? ஸ்தோத்திரம். அதனாலதான் தேவன் மேலுள்ள அந்த தாகம், பசி நமக்கு இல்ல. தேவன் இல்லாமலேயே வாழ முடியும் என்கிற ஒரு பதிவு
நம்முடைய பழைய ஆவியினால ஆத்துமாவில் பதியப்பட்டிருக்குது. ஆமென். தேவன்லாம் தேவையில்ல. ஆமென். ஸ்தோத்திரம். நாமளே எப்படி வாழலாம்? சந்தோஷமா வாழ முடியும், சுகபோகமா வாழ முடியும், நல்லா வாழ முடியும், சமாதானமா வாழ முடியும் என்று சொல்லி எனக்கு 20 வருஷமா பிசாசு என்னை நடத்தி 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 பழகி போயிருக்குது. 20 வயசுலதான் ஆண்டவரை நான் அறிந்து கொள்கிறேன், ஆண்டவரிடத்துக்கு வருகிறேன். அதை தொடர்ந்து நான் ஆண்டவரோடு நடப்பதற்கு என்ன பிசாசு விடுமா? 20 வருஷமா நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த ஆளு, தேவன்லாம் உனக்கு தேவையில்ல, ஆண்டவர்லாம் உனக்கு தேவையில்ல. ஸ்தோத்திரம். நீயாகவே வாழ முடியும், நீயாகவே சம்பாதிக்க முடியும், நீயாகவே வாழ முடியும்னு சொல்லி பழக்கப்படுத்தி 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 அந்த காரியங்களை ஆத்துமாவில எழுதப்பட்டிருக்கிறபடினாலே, ஆத்துமாவில என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் நம்ம நடப்போம். ஏன்னா ஆவி ஆத்துமாவை நடத்தும், ஆத்துமா சரீரத்தை நடத்தும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமாவில் இருக்கிற ஆவியை நீக்கணும். பழைய ஆவி நடத்துது இல்லையா, அதை செப்பரேட் பண்ணணும், பிரிக்கணும். பிரிச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆத்துமாவில் எழுதியிருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் அழிக்கணும், பிரிக்கணும், அழிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை ரெண்டுத்தையும் செஞ்சாதான் தேவன் மேல் உள்ள அந்த வாஞ்சை, தேவனை தேடுகிற அந்த உணர்வு, தேவனோடு இருக்கிற அந்த உறவு நமக்கு பலப்படும். இந்த ஆத்துமாவில் இருக்கிற ஆவியை பிரிச்சு ஆத்துமாவில் இருக்கிற ஸ்தோத்திரம் பழைய காரியங்களை அழிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே டூல், the word of God. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நான் என்ன சொல்லுகிறேன், இது இல்ல. ஆமென். இது லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இது இல்லைன்னு சொல்றீங்களே, இது தேவனுடைய வார்த்தை இல்லையானா இல்ல. ஸ்தோத்திரம். இதுல இருக்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். ஆனா இன்னைக்கு உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி சபையில உங்களோடு பேசப்படுகிற லைவான வார்த்தை தான் உபதேசம், சத்தியம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல இருந்து தான் பேசுறோம். இன்னைக்கு என்ன பேசுறோம்? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பேச முடியாது. ஸ்தோத்திரம். 31,104 வசனங்குது, எல்லாத்தையும் பேச முடியும் ஒவ்வொரு முறையும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி என்ன வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தையை மறுபடியும் 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 கேட்கும் போது சொல்லுங்க. அல்லேலூயா. முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அழிய தொடங்குது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாதான் என்ன சொல்லப்படுகிறதோ என்ன பேசப்படுகிறதோ வெள்ளிக்கிழமையில அதை தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரவரெல்லாம் பேசினே இருக்கணும், அதை கேட்டுனே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான், அப்பதான் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே அன்றி நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக்க முடியாது. யோவான் 17:17 இதுதான் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்க உம்முடைய வசனமே. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம். அல்லேலூயா. யோவான் 15:3 சொல்லுது, நீங்கள் இப்போது கேட்ட உபதேசத்தினாலே இப்போதே சுத்தமா இருக்கிறீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஆத்துமா சுத்திகரிக்கப்பட இப்பொழுது கேட்ட வசனங்கள் தான் சுத்திகரிப்பு செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போது அது சுத்திகரிப்பு செய்யும்? நீங்க அதுல தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க ஏன் உங்க ஆத்துமாவை இன்னும் சுத்தம் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே நாம் என்ன கேட்டனே தெரியாம மறந்துறதுனாலதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மறந்துறது ஒண்ணு தப்பு கிடையாது. மறதி என்பது நம்ம கூட பிறந்த ஒண்ணு. நீங்க மறக்காம தொடர்ந்து கேட்கணும் தான் குரூப்ல என்ன பண்றோம், அதை எத்தனை பேர் கேட்கறீங்க மறக்காம? அதே மறந்துடுறோம் பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதையே மறந்துடுறோம், குரூப்ல இருக்கிறது கேட்கறதுன்றதையே. ஸ்தோத்திரம். அதனால தான் என்ன பண்ண முடியல, எங்களால கேட்க முடியல. மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கு போன்ல இருந்து கண்ணை பிரிக்காம 24 மணி நேரம் போனை பார்க்க புனிதாவுக்கு வேற பாஸ் வைக்கிறத ஸ்டேட்டஸ் வைக்கிறது தெரியுது. ஸ்தோத்திரம். புனித வேற பாஸ் போடுற மெசேஜ் ஸ்டேட்டஸ் வைக்க தெரியுது. ஆனா நம்ம போடுற பாஸ், நம்ம பேசுற பாஸ் இதை ஸ்டேட்டஸ் வைக்கணுன்ற அறிவு இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்டேட்டஸ் வச்சா அவங்க குரூப்ல இருக்கிற, அவங்க கூட இருக்கிற, அவங்களோட கனெக்ஷன்ல இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, நல்ல விஷயம் நடந்துரும். அதனால அதை வைக்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். டெய்லி வைக்கலாம், எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன், அதெல்லாம் வைக்கலாம். ஸ்தோத்திரம். உங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், அதெல்லாம் ஏன் வைக்க மாட்டீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம்.
ஏன் வைக்க மாட்டீங்கன்னே தெரியல, வைங்க. ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதானே சத்தியம் போவோம், சத்தியம் போனா தானே விடுதலை ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து நீங்க இந்த சத்தியத்தை கேட்கும் போதுதான் தேவனுடைய வார்த்தை தான் ஆத்துமாவையும் ஆவையும் பிரிக்குது. ஸ்தோத்திரம். உங்க ஆத்துமாவில் எழுதப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் பழைய ஆவியினால் நடத்தப்பட்டு பதியப்பட்டிருக்கிற இரும்பெழுத்தானினாலும் வைரத்தின் நுனினாலும் பதியப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் மேல உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது, தேவனோடு உறவாடும்படியான கிருபையை கொடுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதைதான் புதன்கிழமை சிந்திச்சோம். வராதவர்களுக்காக மறுபடியும் சொன்னேன். ஸ்தோத்திரம். அலுவல் நிமித்தமாய் வராதவர்களுக்காக ஸ்தோத்திரம். வீட்டிலேயே சோம்பேறித்தனமா இருந்தவர்களுக்காக சொல்லல, அலுவல் நிமித்தமாய் வேலை நிமித்தமாய் வராதவர்களுக்காக மறுபடியும் சொல்ல வேண்டி இருந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்பு மரணம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மரணம் என்பது கம்ப்ளீட் செப்பரேஷன் என்று சொல்லி பார்த்தோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை முடியுது என்று சொன்னால் இந்த சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் பிரிக்கப்படுதல் தான் மரணம். சரீரம் மண்ணிலிருந்து வந்தபடினாலே மண்ணுக்கு திரும்பும், ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய சமூகத்திலேயோ அல்லது பாதாளத்திலேயோ போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிற காரியம்தான் மரணம்னு பேரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பேரு? மரணம். என்ன பேரு? கம்ப்ளீட் செப்பரேஷன். ஆமேன். முழுமையான பிரிவு. ஸ்தோத்திரம். ஊருக்கு போனா திரும்பி வந்துருவாங்க, சுடுகாட்டுக்கு போனா திரும்பி வர மாட்டாங்க. இதுதான் டெத்து. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களுக்கு மரணம் இல்லை. ஏனென்றால் இயேசு 25:8 சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார். இயேசு என்ன பண்ணிட்டார்? மரணத்தை விழுங்கிட்டார். ஸ்தோத்திரம். மரணம் என்ற சொல்லை புதிய ஏற்பாட்டில் இல்லாதபடிக்கு, அதிகமா இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அவர் விழுங்கிட்டு சொல்றாரு. ஸ்தோத்திரம். இவன் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். ஆமென். எவருடைய மகள் செத்து போயிட்டா. ஸ்தோத்திரம். எல்லாம் அழுதுங்கிறாங்க, மோலெல்லாம் வச்சிட்டாங்க இவர் வரத்துக்குள்ள. ஆமென். எவரு போய் கூட்டின்னு வரத்துக்கு போறாரு. ஸ்தோத்திரம். அங்க பார்த்தா 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ குறுக்கிட்டு டிலே பண்ணிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது தொட்டுச்சு. தொட்ட உடனே அந்த உதிரத்தின் உரல் நின்று போயிடுச்சு. தொடும்போது இவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்து நின்றாரு. நின்றுட்டு கேட்கிறாரு, என்னை தொட்டது யாருன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப போதருக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆண்டவரை, இவ்வளவு ஜனம் போட்டு போய் நெருக்கி கொண்டிருக்கிறது, என்ன தொட்டது யாருன்னு கேட்கறீங்களே, ஏதாவது காமெடி பண்றீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு சொன்னார், இல்ல என்ன ஒருத்தர் தொட்டாங்க, பர்டிகுலரா என்ன ஒருத்தர் தொட்டிருக்கிறாங்க, என்னிடம் வல்லமை புறப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன போது அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி வந்து அவருக்கு முன்னாடி நின்று நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதனால என்ன ஆகி போச்சு? மரண அவஸ்தையா இருந்த எவருடைய மகள் செத்து போச்சு. இவர் அழைச்ச நேரத்துக்கு கரெக்டா போயிருந்தாருன்னா அந்த பொண்ணை உயிரா காப்பாத்திருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப செத்து போச்சு. செத்து போன உடனே அந்த செய்தி ஸ்தோத்திரம் எவருக்கு வருது, நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் மரித்து போனாள். லூக்கா 7வது அதிகாரம் வீட்டுல இருக்குது, மார்க் 5வது அதிகாரத்துல இருக்குது, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே இயேசு சொன்னார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீர் வந்து அவள் மேல் கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள். இவனுடைய விசுவாசம். இப்போ இயேசுநாதர் கூடும்போது என்ன சொன்னா, போதகரே, என்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். இதுதான் அவனுடைய விசுவாசம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டுறாதன்னு சொல்றாரு. இப்போ செத்து போயிட்டான்னு சொல்றாங்கல்ல, அந்த செய்தியை கேட்டவொடனே என்ன பண்றாத, நீ என்ன விசுவாசி, ஏற்கனவே நான் வந்து கைய வச்சா போய்பால்னு சொன்ன விசுவாசத்தை விட்டுறாது, பயப்படாது, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, என்ன விசுவாசம் செஞ்சியோ அந்த விசுவாசத்தை விட்டுறாது, அப்படியே இரு, அப்போது அவள் பிழைப்பாள். கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு வேகமா வீட்டுக்கு போறாரு. இவர் வர்றதுக்கு டிலே ஆனதுனால, எப்பவுமே பண்றாங்க, அது ஊர்ல இருக்கிற பண்றவங்க நல்லா அந்த காரியத்தை நல்லா பண்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. டெத் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸை ஊருக்கு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வர்றதுக்குள்ள ஷாமினெல்லாம் போட்டு, சேர்லாம் போட்டு, ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குலாம் ஊர்ல ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமேன். ஒவ்வொரு ஊர்லயுங்கிறாங்க. உண்மைதானே? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முடிஞ்ச மூலம் கூட வச்சிடறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரிதான் எவரு வீட்லயும் இயேசுநாதர் போறதுக்குள்ள என்ன ஆகுது, நல்ல மோளச்சு கூத்து நடக்குது. ஆமேன். எல்லாம் அழுது புலம்பி ஒப்பாரி. ஸ்தோத்திரம். இப்போ அழுது ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அந்த ஸ்தோத்திரம் பாடி எடுத்து மாற வண்டியிலே பாட்டு போட்டு விட்டுறான், ஒப்பாரி பாட்டு. ஆமேன். இவங்க சகோதரர் ரொம்ப அழம் இல்லை. ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் தான் ஆக்டிங்கா அழ முடியும்? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் தான் ஸ்தோத்திரம் ஆக்டிவா அழகுது? ஸ்தோத்திரம். சாவுக்கு போய் சாவு செத்தவருக்காக அழ மாட்டாங்க. நீங்க பாருங்க, இவங்க வீட்டுல இருந்தா சண்டை நடந்திருக்கும், அதை போய் அங்க அழுது.
ஆமே. இன்னும் இப்படி திட்டினானே, ஸ்தோத்திரம். என்ன இப்படி சண்டை போட்டாலே, சாவுல போய் சாவு சேர்த்தவருக்காக ஆகிறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஒரு சாவுக்கு சகோதரி ஒண்ணு போச்சு. ஆமே. இது சாவுக்கு போறது, அந்த வீட்டுல ஏதாவது மாட்டம், சுடுற கேஸ். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த சாவுல போய் 2 சகோதரி கட்டி பிடிச்சு அழுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தோட்டத்துல சொரக்கா தொங்குதுடி. ஸ்தோத்திரம். தோட்டத்துல ஆமா, அது இன்னொன்னு கட்டி பிடிச்சிக்குது. அது போக சொல்ல பார்த்துக்கலாம், போக சொல்ல பார்த்துக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதாங்க அழைய. என்ன அழ? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. செத்தவங்களை போய் அழல. ஸ்தோத்திரம். இவங்க வரும்போது பார்த்துக்கிறாங்க, சொரக்காகுது, போக சொல்ல பார்த்துக்கலாம், அந்த மேட்டரை முடிப்போம், சாவில் யாரு கண்டுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சீரியஸ் ஆகுதுனாங்க. பக்கத்துல செத்து போன மருமக உட்காந்து எழுதுங்கிறது இதை கவனிக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம். அல்லேலூயா. இவங்க அழகத்தை கவனிச்சு கேட்சி பெறுது. அடடா ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணுமே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னா தம்மா ஆகுது, வேறைக்கு தானே அதை விட்டுக்கிறோம், வேறைக்கு தானே அதை விட்டுக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதே போல எவரி வீட்டுல எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு போய் எல்லாரையும் துரத்திட்டு போங்கயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அவள் மரிக்கவில்லை, தூங்கினுக்கிறான். ஆமே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் என்ன பண்றா? ஸ்தோத்திரம். அப்படி சொன்னதான் எல்லாரும் சிரிப்பு வந்துச்சு குப்புன்னு. ஆமே. எனக்கு கூட சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சாவுன்னா கூட சிரிச்சிருவேன் கலகலன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சாவுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல அங்கிருந்து எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. செத்து போய் எல்லாம் பண்ணி வச்சுக்கிது, இவரு தூங்கிறான்றாரு, இவருனா பைத்தியத்தையும் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொன்ன உடனே ஏசு என்ன பண்ணாரு? அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரை மாத்திரம் உள்ள அழைத்து கொண்டு போய் கதவை தாளிட்டு சிறு பெண்ணிடத்துல போய் உட்கார்ந்து கரங்களை பிடித்து தலித்தா கூமி என்றார். சிறு பெண் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. அல்லேலூயா. நித்திரை. இயேசு மரணத்தை விழுங்கி விட்டார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்கள், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்கள் மரணத்தை காணாமல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இயேசுவை விசுவாசிக்காமல், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்காமல், இயேசுவோடு உறவாடாமல் வாழ்ந்து மரித்தால் அவர்களுக்கு மரணம். அவர்களுக்கு மரணம். இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு உறவாடி மரிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை, நித்திரை. ஆமே. ஆமா. பூமி கீழே பாதாளம் இருக்கிறது. பாதாளம் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி பாதாளம், கீழான பாதாளம். அதுல இயேசுவை விசுவாசிக்காமல் மரிக்கிற பாவிகள் சென்றடைகிற மரணம் என்கிற பாதாளத்தின் பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி பரதீசி என்று சொல்லுகிற இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வாழுகிற, தேவனோடு வாழுகிற, ஆவி ஆத்துமாவோடு வாழுகிற பகுதி இருக்கிறது. அதுக்கு பேரு பரதீசி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உயிரிடம் வரைக்கும் அது பாதாளத்துல இருந்துச்சு பரதேசி. இயேசு உயிர் தேர்ந்த பிற்பாடு பரதேசி இடம் மாற்றப்பட்டு 2ஆம் வானத்துல இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பூமி கீழே பாதாளம் மட்டுமே இருக்கிறது. அந்த பாதாளத்துல எப்பொழுதும் காரிருள் இருக்கும். என்ன இருள் இருக்கும்? காரிருள். ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பக்கத்துல இருந்தா கூட பார்க்க முடியாது, அவ்வளோ இருட்டு. ஆமே. துர்க்கந்தம் வீசும், மோசமான நாத்தடிக்கும், அழுகை. என்ன நியாய தீர்ப்புல எனக்கு கிடைக்க போகுது? இதை விட மோசமான காரியங்கள்லாம் எனக்கு நடக்க போகுது. நியாய தீர்ப்புல எனக்கு என்ன கிடைக்க போகுது? மோசமான நரகம், எரிகிற அக்கினி, கந்தகம் எரிகிற கடல்ல தானே நான் போய் பங்கடைய போகிறேன் என்கிற வேதனை, பயம், அழுகை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிற காரியங்கள் இந்த பாதாளத்துல இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள் அந்த பாதாளத்துல தான் பங்கடைகிறார்கள், கார் இருளிலே பங்கடைகிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு மோசமான இடம், நியாய தீர்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிற இடம். பரதேசில இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்புலாம் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பரதேசி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது. இயேசுநாதர் வரும்போது நீங்கள் அப்படியே பறந்து அவரோடு சென்று 1000 வருஷம் யுகா யுகமாய் வாழ போகிறீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இயேசுவை ஏத்துக்கணும்? ஏன் இயேசுவின் மரணத்தை நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாம் மரிக்காமல் நித்திரை அடையும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா.
இயேசு விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்துல பாவங்களை அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்று புது சிருஷ்டி உங்களுக்குள்ளே வளர்வதற்காய் பிதாவோடு உறவாடி இந்த உலகத்துல தேவனோடு கூட நீங்க வாழ்ந்தால் இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்னாடியும் அவரோடு கூட வாழும்படியான பாரடைஸ்ல உங்களுக்கு இடம் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே அவரோடு வாழ பிடிக்காம ஞானஸ்நானம் எடுக்காம சபையில வந்தோம், அவரை விசுவாசிக்காம துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணியாச்சு மரணம் என்கிற பாதாளம். அதனால நீங்க எங்க போக போறீங்கன்னு முடிவு பண்ண வேண்டிய நாட்கள்ல நாம் இருக்கிறோம் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் உனக்கு எங்களோட பேச போறேன். போன வாரம் பேசின ரொம்ப ஸ்பீடா, உங்களுக்கு அது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தேவனோடு நாம் உறவாட வேண்டும்? தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். ஏன் வாசமா இருக்கிறார்? ஏன் அவர் வாசமா இருக்கணும் நமக்குள்ள? வெளிப்படுத்தல் 21:3 இருக்குது இல்லையா, மனுஷரிடத்துல தேவனுடைய ஏங்க அவ்வளோ பெரிய பரலோகம், 24 மணி நேரமும் துதி, ஒரு குறையும் அவருக்கு இல்லை. கோடான கோடி தூதர்கள் துதிக்கிறார்கள். கவனிங்க, ஸ்தோத்திரம். நல்ல பொன்னாலான சிங்காசனம், ஸ்தோத்திரம். கோடான கோடி தேவ தூதர்கள் சேனைகள் துதிக்கிறார்கள். ஒரு குறையும் இல்லை பரலோகத்துல. ஆனா அங்க அவருக்கு இருக்க பிடிக்கல. எங்கிறாரு? ஏங்க? ஏன் அவர் அப்படிப்பட்ட மகிமையை விட்டு பரலோகத்துல அவர் இருப்பதை காட்டிலும், பிதாவின் வலது பாரிசத்துல சந்தோஷமா இருப்பதை காட்டிலும், மனிதர்களாகிய நம்மிடத்திலே ஏன் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. ஏன் அவர் வாசம் பண்றாராம்? அவர்களுக்கு ஸ்தோத்திரம் கண்ணீர் யாவையும் துடைப்பதற்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கண்ணீர் விடவே கூடாது. ஸ்தோத்திரம். உங்க கூடவே இருந்து பாத்துக்கிறார், நீங்க கண்ணீரே விடாதபடிக்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி மரணம் இல்லை, அவர் ஜெயமா விளங்கிட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதற்காக தான் அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைப்பதற்கு, உங்களுக்கு மரணம் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு, துக்கம் இல்லாமல் அலறுதல் இல்லாமல். பாதாளத்துல போயிட்டா ஒரே அலறுதல் தான். எப்ப என்ன நடக்குமே தெரியாது. வருத்தம் இல்லாமல், முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொன்னாரே, அதெல்லாம் ஒழிக்கும்படியாக தான் அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே அவர் வாசமா இருக்கிற அந்த நோக்கத்தை, கான்செப்டை புரிந்து அவரிடத்திலிருந்து வர வேண்டிய காரியங்களை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இல்ல. ஸ்தோத்திரம். நமக்குள்ள வாசமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் அவரை சார்ந்து கொள்ள முடியாமல் பழைய ஆவியினாலே நடத்தப்படுகிறபடினாலே இன்னும் உலகத்தை தான் சார்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை சார்ந்து கொள்ளும்படியாய் நாம் இன்னும் மனம் திரும்பவே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குள்ள ஏன் இருக்கிறார் ஆண்டவர்? இவ சொன்ன காரியங்கள் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு கொடுக்கும்படி, எனக்கு செய்யும்படி தான் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் சரியான நேரத்துல நமக்கு வரும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ளாதபடியினாலே சமாதானம் வேணுமா, எங்கேயாவது தேடி இருக்கிறோம். சந்தோஷம் வேணுமா, எங்கேயாவது தேடி இருக்கிறோம். பணம் தேவையா, எங்கேயோ தேடி இருக்கிறோம். வியாதி சுகம் வேணுமா, எங்கேயோ தேடி இருக்கிறோம். எல்லாத்தையும் கொடுப்பதற்கு உள்ளகிறாரு. எல்லாவற்றையும் படைத்தவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர் உள்ளகிறாரு நமக்கு செய்வதற்காக. ஆனா நம்ம அவரை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிறோம்? வெளியில தேடி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம பல வருஷமா அப்படியே பழகி போனதுனால, பல வருஷமா அப்படியே பழகி போய் வந்திருக்கிறதுனால அவருடைய தேவை நமக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டோம். அவருடைய தேவை எனக்கு தேவையே இல்லை என்று வாழுகிறோம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வந்தா சர்ச்சைக்கு வருவோம். இல்லைன்னா நல்லா தானே வாழ்ந்தோம். 22 நாள் ஸ்தோத்திரம். நான் சர்ச்சைக்கே வரல, இன்னைக்கு தான் வந்துக்கிறேன். 22 நாள் நல்லா தான் வாழ்ந்துக்கிறேன். அப்படிப்பட்ட கான்செப்ட்ல நம்ம இருக்கிறதுனால நம்மால தேவனோடு உறவு கொள்ள முடியல.
பிசாசு அப்படி பழக்கப்படுத்தி வைக்கிறான். நீ தான் தேவன் இல்லாதே வாழறிய வாழு. அவர் எதுக்கு? ஆமென். உன்னாலதான் தேவன் இல்லாதே வாழ முடியுது. தேவன் எதுக்கு? அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மை பழக்கப்படுத்தி வச்சுக்கிறதுனால தேவனுடைய தேவை இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம கரிசனை உள்ளவரா இருக்கிறபடினாலே நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நல்லா கவனிக்கணும். நமக்கு தேவை என்று சொல்லி, ஸ்தோத்திரம், அத்தியாவசியமாய் தேவை என்று சொல்லி 3 காரியம் இருக்குது உலகத்துல. காற்று, தண்ணீர், உணவு. காற்று, இது 3 இல்லாம நம்மளால வாழ முடியாது. இதுல 3ல எது இல்லைனாலும் வாழ முடியாது. ஆமென். இது 3 ரொம்ப அத்தியாவசியமான ஸ்தோத்திரம். இதுல ரொம்ப அத்தியாவசியமானது காற்று. நல்லா கவனிக்கணும். இதுல ரொம்ப அத்தியாவசியமானது எது? காற்று. நல்லா கவனிங்க. இந்த காற்றை அத்தியாவசியம்னா எப்படின்னா 3 செகண்டுக்கு ஒரு முறை காத்து உள்ள இழுக்கணும். நம்ம 3 செகண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பா உள்ள காத்த இழுக்கணும். அப்படின்றத அறிஞ்ச ஆண்டவர் ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம மூக்குக்கு பக்கத்திலேயே ரொம்ப கிட்ட வச்சுக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமான படைப்பு பாருங்க. நமக்கு அத்தியாவசியமானது காத்து. அது நம்ம மூக்கு கிட்ட மாத்திரம் கிடையாது, நம்ம எங்க போனாலும் நம்ம கூட அது வருது. நம்ம காத்த தேடி எங்கேயும் போல, நம்ம போற இடத்துக்கெல்லாம் டிராவல் பண்ணும்படி காற்றை நமக்கு மிக அருகிலேயே, நம்ம மூக்கு கிட்டையே கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காற்று இல்லாம எப்படி நம்மளால் வாழ முடியாதோ அதே போல உங்க ஆத்துமா, சரீரத்துக்கு காத்து வேணுங்க. இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையின் இந்த சரீரத்துக்கு தான் காத்து வேணும். நல்லா நீங்க கவனிங்க. இந்த சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மா பிரிஞ்சு பரதேசிக்கு போயிடுறாங்கல்ல, அங்க அவங்க வாழ்ந்துக்கிட்டு தாங்கிறாங்க. அங்க காத்துலாம் தேவையில்லை. சரீரத்துக்கு தான் என்ன வேணும்? காத்து வேணும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இப்ப பரதேசில இருக்கிறாங்க இல்லையா, ஆபிரகாமை பார்த்தார் இல்லையா அந்த ஸ்தோத்திரம் பணக்காரன். அந்த ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார், பேசி கொண்டிருந்தார், அவனோட பேசினாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உயிரா தான் இருக்கிறாங்க மேல. பரதேசில வாழ்வதற்கு காற்று தேவை இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள். பரதேசில தேவன் இருக்கிறார். தேவனோடு வாழும்போது காத்து தேவையான அவசியம் இல்ல. ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தேவன் வேண்டும், சரீரத்துக்கு தான் காற்று வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதுவும் என்ன காற்று? ஸ்தோத்திரம், ஆக்சிஜன். நல்லா கவனிக்கணும். என்ன காத்து? அதுக்கு தமிழ்ல பிராணவாயுவாமா. பிராணன்னா ஜீவன், ஜீவனுக்கு தேவையான காற்று ஆக்சிஜன். ஸ்தோத்திரம். ஆக்சிஜன் தான் நமக்கு போனோம் உள்ள. அதுக்கு பதிலா கார்பன் டை ஆக்சைடு கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா குளோரின் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா மீத்தேன் ஈத்தேன்லாம் ஆக்சிஜன் தான் போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இவ்வளோ பெரிய வாயு மண்டலத்துல ஆக்சிஜனை மாத்திரம் கரெக்டான பண்றாரு நமக்கு ஆண்டவர் உள்ளே கொடுக்கிறார். நம்முடைய சரீரத்துக்கு உயிர் வாழ்வதற்கு காற்று அவசியம். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் உயிர் வாழ்வதற்கு தேவன் அவசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? எப்படி நம்முடைய சரீரம் உயிர் வாழ்வதற்கு காற்று அவசியமோ அதுபோல உங்கள் ஆவி உயிர் வாழணும்னா, உங்க ஆத்மா உங்க ஆவியினால நடத்தப்படணும்னா தேவனோடு கூட உள்ள உறவு அவசியம். இப்ப சொன்ன இல்லையா, பரதேசில எப்படி இருக்காங்க ஜனங்க? உயிரோடு இருக்கிறாங்க. காத்து அங்க இல்ல. எப்படி உயிரோடு இருக்கிறாங்க? தேவனோடு உறவாடுறதுனால. ஆமென். அப்ப நம்ம ஆவி உயிரோடு இருக்கணும்னா, நம்ம ஆத்மா உயிரோடு இருக்கணும்னா தேவனுடைய உறவு. புரிஞ்சவங்க வரையில சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா? புரிஞ்சிச்சா? ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு காற்று முக்கியம், அடுத்தது தண்ணீர் முக்கியம். ஸ்தோத்திரம். தண்ணீர் இல்லைன்னா வாழ முடியாது. ஸ்தோத்திரம். நல்ல தண்ணீர். ஸ்தோத்திரம். என்ன தண்ணீர் குடிக்கணுமோ அந்த தண்ணி கரெக்டா குடிக்கணும். ஸ்தோத்திரம். சாக்கடையை போய் குடிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல தண்ணியை தான் குடிக்க முடியும். ஸ்தோத்திரம். சரியான நேரத்தில் சரியானபடி குடிக்கணும். ஸ்தோத்திரம். குடிக்கத்தானே சொல்லிட்டாரு அப்படின்னு எப்போதும் டாஸ்மாக குடிச்சிருக்க முடியாது. அப்படி குடிச்சா என்ன ஆகும்?
ஆக்சிஜனை தவிர மற்ற காற்றை சுவாசித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, சரீரம் நோய் கொண்டு ஓடுங்கும். அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஆக்சிஜன் நீங்க சுவாசிக்காம வேற எதனா சுவாசினா என்ன ஆகும்? சரீரம் ஏத்துக்குமா? பலவீனமாகும். அதே போல தண்ணீர் சரியானபடி குடிக்காம எதையாவது குடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் சரீரம் பலவீனம் அடையும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க ஆவியும் ஆத்துமாவும் தேவனோடு உறவில்லை என்றால் பலவீனம் அடையும். இதை உங்களுக்கு விளங்க காட்டுறதுக்கு தான் இந்த அத்தியாவசியமான தேவையாகிய காற்றை உங்களுக்கு மிக அருகில் வச்சிருக்கிறார். காற்று இல்லாம உங்களால வாழவே முடியாது. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல போய் உங்களை அடிச்சு வச்சா 2 மணி நேரம் கூட தாங்கிறது கஷ்டம், அதுக்குள்ள போயிடும் உயிர். கவனிக்கிறீங்களா? காற்று ரொம்ப அவசியம் உங்க சரீரத்துல உயிர் வாழறதுக்கு. அது போல உங்க ஆவியும் ஆத்துமாவும் வாழனா தேவனுடைய உறவு அவசியம். தேவனுடைய உறவு இல்லாமல் உங்க ஆத்துமா நோய் கொண்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். சரியானபடி தேவனுடைய உறவு இல்லாமல், சரியானபடி காற்று இல்லாமல், சரியானபடி தண்ணீர் இல்லாமல், சரியானபடி ஆகாரம் இல்லாமல் எப்படி உங்களுடைய சரீரம் நோய் கொண்டு ஒடுங்குகிறதோ அதே போல உங்கள் ஆவியும் உங்கள் ஆத்மாவும் தேவனுடைய உறவு இல்லாமல் நோய் கொண்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்க ஆத்மாவின் நிலை தெரியுமா? தெரியாது. ஸ்தோத்திரம். அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் எல்லாம் ஆத்துமாவை குறித்து நன்றாய் அறிந்திருந்தார்கள். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவில தாகம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே தாவீது சொல்லுகிறார், நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். அவங்க ஆத்துமாவின் நிலையை நன்றாய் அறிந்து வைத்திருந்தார்கள். சபையே, உங்க ஆத்துமாவின் நிலைமை என்ன? எப்படி இருக்குதுங்க? உங்க ஆத்துமா லைவ் ஆகுதா, உயிராகுதா, செத்து போய்க்குதா, நோய் கொண்டிருக்கிறதா? எப்படி தெரியுமா உங்களுக்கு? தெரியணுமே. நீங்க சரியா தேவனோட உறவு கொள்ளனா உங்க ஆத்மா பலவீனமாகுது. ஆமே. எப்படி காற்றோடு சரியா நம்ம உறவாடலன்னா நமக்கு பலவீனம் வருதோ, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது நல்ல உதாரணம், நீங்க மறக்க கூடாது இத. காற்றோடு, சரியான காற்றோடு நீ உறவாடவில்லை என்றால் நீ பலவீனமாவ, உயிரே போகும். ஆமென். சரியான தண்ணீரை நீ குடிக்காமல் வேற ஏதாவது குடிச்சா உன் சரீரத்துக்கு பலவீனம் வரும். சரியான நேரத்துக்கு சரியான அளவு தண்ணி குடிச்சாதான் உன் சரீரம் நல்லா இருக்கும். போனா சிஸ்டர், புரியுதா? காற்று இல்லாம வாழ முடியாது. நீ காற்று இல்லாம வாழ முடியாதுன்னு உனக்கு மிக அருகில காற்றை படைத்தவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். நீ எங்கேயும் தேடி போய் அலையக்கூடாது. நீ நல்லா இருக்கணும், உன் சரீரம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்ல தண்ணீரை, இயற்கையிலே கிடைக்கிற மிக சுத்தமான தண்ணி மழை தண்ணியா, நல்ல தண்ணீரை ஸ்தோத்திரம் நமக்கு கொடுத்து நாம நல்லா இருக்கணும்னு விரும்புற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை காட்டிலும் நம்முடைய ஆத்துமா நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆத்துமா நல்லா இருக்கணும்னா ஸ்தோத்திரம் 3 செகண்டுக்கு ஒரு தடவை எப்படி காத்து நமக்கு அவசியமோ அது போல ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஆண்டவர் அவசியம். அல்லேலூயா. அப்படின்னு உங்க ஆத்துமா நினைக்காத வரை உங்க ஆத்துமா நோய் கொண்டுதான் ஒடுங்கி போகும். ஆமே. புரியுதா உங்களுக்கு? இதுல புரிஞ்சிச்சா? ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவதாக உணவு. நல்லா கவனிங்க. மூன்றாவதாக சரீரத்துக்கு தேவையானது உணவுங்க. உணவு ரொம்ப அவசியம். சாப்பாடு இல்லாம வாழ முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு 48 நாள் தண்ணி குடிச்சுனே வாழலாம், அதுக்கு மேல கஷ்டம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. கண்டிப்பா சாப்பிட வேண்டியிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப உணவு ரொம்ப அவசியம். அந்த உணவை ஸ்தோத்திரம் ரொம்ப டெலிஷியஸா, நல்ல உயர்தரமான உணவாக பழங்களையே கொடுத்தாரு மனுஷனுக்கு படைச்சும் போது. ஸ்தோத்திரம். ஒரு வேலையும் செய்யாம ஸ்தோத்திரம் பழங்களை கொடுத்தாரு. பழத்துலதான் எல்லாமே இருக்குது. ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வேலையும் செய்யாம இப்ப நெல்லு, கம்பு அதெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா அதை பயிர் வைக்கிறதுக்கு 3 மாசம், அதுக்கப்புறம் அதை பதப்படுத்துறதுக்கு டைம், அதுக்கப்புறம் அதை வேக வச்சாதான் சாப்பிட முடியும். எப்படிப்பட்ட சூழல்லாம் மனுஷன் போகக்கூடாது. பசி எடுக்குதா உடனே பழத்தை பறிச்சு டபக்குன்னு சாப்பிட்டுன்னு அந்த ஏதேன் தோட்டத்துல முழுசா பழங்களை வைத்திருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பழத்தை சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தான். ஸ்தோத்திரம். இந்த ஆதாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பசி எடுத்தா பழத்தை சாப்பிடுவான், பசி எடுத்தா பழத்தை
சாப்பிடுவான். கவனிங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பழத்துல தான் எல்லாமே இருக்குது. எல்லா பழத்திலையும் நிறைய ஸ்தோத்திரம் இனிப்பு இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டின் பழங்கள் என்னது? மா, பலா, வாழை, முக்கணிகள்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை, இந்த மூணுத்தையும் சக்கரை நோயாளி சாப்பிடக்கூடாது. ஆமென். மா, பலா, வாழை யார் சாப்பிடக்கூடாது? ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் படைச்சது பழத்தை சாப்பிட்றதுக்கு தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சரீரம் இப்படி டிசைன் பண்ணிடுச்சு. ஆண்டவர் ஒரு டிசைன் பண்ணி வச்சாரு சாப்பிட்றதுக்கு. இப்ப சரீரம் என்ன பண்ணிச்சு? இது எனக்கு சேராது, ஒத்துக்காதுன்னு டிசைன் பண்ணி மாத்தி வச்சுக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் படைக்கும் போது நல்ல ஸ்தோத்திரம், செழுமையான ஆசீர்வாதங்களை, செழுமையான சக்தியை அந்த பழங்கள்ல வைத்து கர்த்தர் படைத்தார். உடனே பறிச்சு சாப்பிட்டுறோம். உடனே பறிச்சு சாப்பிடும் போது ஆத்மாவுக்கு தேவையான பலன் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காத்து இல்லாம வாழ முடியாது. அதனால ஒவ்வொரு 3 செகண்டுக்கு தேவையான காத்தை மூக்கு கீழே வச்சுக்கிறாரு. தண்ணி இல்லாம வாழ முடியாது. தேவைக்கேற்ற போது தண்ணி குடித்து கொள்ளுகிறோம். பசியோடு வாழ முடியாது. அதற்காக பழங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சாப்பிட்டுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சரீரத்துக்கு நாம் செய்வதற்காக தேவனால் கட்டளை பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆனா ஆத்துமாவின் நிலை என்ன? ஸ்தோத்திரம். சரீரம் 60 வருஷம் இல்லை 70 வருஷம் தான் வாழ போகுது. இதுக்கு தான் மெனக்கடுறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு தானே பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு சில ஆள் சாப்பிட்றத பார்த்தா நமக்கு பசி அடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தப்பு சொல்றதுக்கு இல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அளவுக்கு சாப்பாட்டு மேல பிரியம். அவ்வளோ சாப்பிட்டு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் சொல்லுது ஸ்தோத்திரம். அப்பெல்லாம் அதுக்கு ஒரு 55 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 50 வயசு 55 60 வயசு இருக்குது. ஸ்தோத்திரம். ஜப கூட்டம்லாம் கூட வரும். ஜப கூட்டத்துக்கு வந்துட்டு ஜப கூட்டத்திலே ஃபுல் கட்டு கட்டுறது. எல்லா ஜப கூட்டத்திலுமே சாப்பாடு. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பேசுவோம்ல, சாப்பாடு சாப்பிட்டு ஃபுல் கட்டு கட்டியிருக்கோம். என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும். நமக்கு எதெல்லாம் முடியலையே அங்கே தள்ளுறது. ஸ்தோத்திரம். மொத்தத்தையும் தட்டிடும். தட்டிட்டு வந்து கையை கழுவுற இடத்துல, ஐயா ஒன்றும் செட் ஆகலையா, வீட்டில் மாலாவை இட்லி ஊற்ற சொல்லிக்கிறேன், போய் இட்லி சாப்பிட்டா தான் மீன் குழம்பு செட் ஆகும் நமக்கு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்காக சாப்பிடக்கூடாது. நம்ம சரீரத்துக்கு வேண்டியான ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிடணும், நல்லதாக சாப்பிடணும். ஸ்தோத்திரம். அந்த விதத்தில் கார்த்திக்கு நான்சின் அப்படி கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்ட்ரென்த்தான நல்ல ஸ்தோத்திரம் உணவு தடுத்தட்டாக சாப்பிட்றத விட, இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவ்வளோ தடுத்தட்டாக சாப்பிட்றதுல ஒன்றுமே இல்லை. எல்லாம் சக்கை, நம்ம விஷயம் தெரில, சுகர், அவ்வளோ கார்பரேட்டு, ஸ்தோத்திரம், அதை சாப்பிட்டுக்கிறோம். மாவு சத்தை சாப்பிட்டுக்கிறோம் நிறைய. அதனால் அதில் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சுருக்கி ஸ்தோத்திரம் ஸ்ட்ரென்த், நம்ம சரீரத்துக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளும்படியாய் அதுக்கேற்றபடி சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான காற்று, நம்முடைய சரீரத்துக்கு தேவையான தண்ணீர், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான உணவை கர்த்தர் பார்த்து பார்த்து நமக்கு கொடுக்குறாரு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய சரீரம் நல்லா புஷ்டியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் வாழ போகுது? 60 வருஷமா 70 வருஷமா? மகள்ல நம்ம கேட்குறீங்களா? 60 வருஷமா 70 வருஷமா வாழ போற சரீரத்துக்கு நம்ம இப்படி பார்த்து பார்த்து செய்யறோம். ஆனா நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சாவ போறதே இல்லை. கவனிங்க, என்ன பாருங்க. ஆவி ஆத்மாவும் சாவ போறதே இல்லை. வருஷம் எத்தனையோ வருஷம் ஆக போது அந்த ஆத்மாவை குறித்த எந்த வித அக்கறை இல்லாம இருக்கிறோம். புரியுதா இல்லையா? புரிஞ்சவரையிலே சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். சாவ போற சரீரத்துக்கு தானே பண்ணிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நான் ஓடுறது, வெள்ளிக்கிழமை நான் ஓடுறது, ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? சரீரத்துக்கு தாங்க. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. ஒன்றும் நம்ம கூட கொண்டு போறது இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு முட்டாள் இப்படியா சொன்னான் லூக்கால. நிறைய ஸ்தோத்திரம் அம்பாரத்தை சேர்த்து வச்சுட்டு படுத்துன்னு இப்படி யோசிக்கிறான். ஸ்தோத்திரம். யோசிச்சு கம்முனு யோசித்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆத்மாவை பார்த்து சொல்றான், என் ஆத்மாவே ஸ்தோத்திரம், உனக்காக அநேக வருஷங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆமீன். ஆத்மா என்னையா சாப்பிட்டுக்குது? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்மா ஸ்தோத்திரம். நீ அநேக வருஷம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணிட்டான்? களஞ்சியத்தை இடிச்சு பெருசாகி ஃபுல்லா ரொப்பிட்டு நடத்தி நைட்டு 10 யோசிக்கிறான்.
ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் சாப்பாடை ரெடி பண்ணி வச்சிட்டேன், அதனால நீ நான் சாப்பிட்டு ஜாலி, உன் வேலை என்னதான் சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருன்னு சொல்லி நினைச்சான் பாருங்க. உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றாரு, அவன் அட முட்டாள, ஆத்துமா என்னடா சாப்பிட்டுக்குது. ஸ்தோத்திரம், இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்துமா என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சு சோறு போடணும். நீ நெல்லு அம்பாரத்துல சேர்த்துக்கிறது ஆத்துமா சாப்பிடும். ஆத்துமாவுடைய தேவை என்ன? ஆத்துமாவுடைய ஃபுட் என்ன? என்னது ஆத்துமாவுக்கு ஃபுட்? என்னது? ஆண்டவர் தான். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அதை தெரியாம ஸ்தோத்திரம், இன்னைக்கு நைட்டே உன்னை தூக்கிடுவேன். ஆமீன், உசாரா இருன்ட்டாரு. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நைட் என்ன பண்ண உன்ன ஸ்தோத்திரம் திமிர் வெள்ளம் பண்ணினா நீ நைட்டா தூக்கிடுவேன். அதனால ஒழுங்கா இருக்கிறத வச்சு வாழு, என்னை கண்டுபிடிக்கிறத பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சரீரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் போது அதுக்கு என்னென்னமோ பண்றோம். கொஞ்சம் தலைவலி வரான்றோம், உடனே போய் மாத்திரை போட்டுக்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஸ்தோத்திரம் யூரின் போவானான்றோம், உடனே போய் சுகருக்கு தான் செக் பண்றோம். சரீரத்தை அப்படி பேணி பாதுகாக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அழிய போறது, ஆனா யுகா யுகமாய் வாழ போகிற உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா வாழ்வதற்கான எந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்பொழுது ஆத்துமா வாழுகிறது அப்படின்னா தேவனோடு உறவு கொள்ளும் போதுதான். ஆமீன். உறவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, உறவு இல்லாம உயிர் வாழ முடியாதுங்க. அப்ப தேவனோடு நீங்க உறவு கொள்ளவில்லை என்றால் உங்கள் ஆத்துமாவும் ஆவியும் வாழாது. வாழுதான்னு பாத்துங்க. வாழாதனாலதான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க மண்டியில ஏற மாட்டேங்குது. வாழற மாதிரி இருந்தா சொர்ணம் இருக்கும், உரைக்கமே. புரியுதா இல்லையா? வாழலன்னு தெரியுதா நல்லா? ஏன் வாழல? வாழ்ந்தா உயிராக்கிறவனை திட்டினா கோவம் வரமா வராதா? இப்ப ஆண்ட்ரியா திட்டினா கோச்சிக்கும். ஆமே, கோச்சிக்கோ கோச்சிக்காதா? ஸ்தோத்திரம். ஆண்ட்ரியா ரச்சிதாவை திட்டிப்பாரு, கண்டிப்பா கோச்சிக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். அடிச்சுப்பாரு, உன்னாண்ட வராது. ஸ்தோத்திரம். ஆமே, கோச்சிக்கிட்டு தானேப்பா. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நாம இவ்வளோ காரியங்களை கேட்கிறோம், நம்ம உள்ள போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய ஆத்மா வாழாம இருக்குது, நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்குது. அப்ப ஆத்மா சந்தோஷமா, ஆத்மா புஷ்டியா இருக்கிறன்னா ஸ்தோத்திரம், ஆத்மாவுக்கு தேவையான கனிகள் ஆவியின் மூலமாய் ஆத்மாவுக்கு கொடுக்கப்படணும். அதை தேவன் தான் கொடுக்கிறாரு. எப்படி சரீரத்துக்கு தேவையானதை கனியாக, தண்ணீராக, காற்றாக கொடுக்கிறாரோ அதே போல ஆத்மாவுக்கு தேவையானதை ஆவியிலிருந்து ஆவியின் கனியாக கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் ஆவியின் கனி. ஆமே, சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆத்மா நல்லா புஷ்டியா இருக்கணுன்றதுக்கு என்ன வேணும்? ஆவியின் கனி வேணும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆத்மாவுக்கு என்ன வேணும்? முதலாவது ஆவியின் கனி அன்பு. ஸ்தோத்திரம். ஆவியின் கனி ஆத்மாவில அன்பை கொடுக்கிறார். ஆவியின் மூலமா அன்பை கொடுக்கிறார். ஆமே, ஒரு ஆத்மா அன்பா இருக்குதுன்னா நல்லா தெரியும், அன்பா நடிக்குதுன்றது நல்லா தெரியும். ஆமே, அன்பா இருக்குதுன்னு தெரியும், அன்பா நடிக்குதுன்னு தெரியும். ஆமே, நம்ம அன்பா இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது சுவாபமே அன்பு. தேவனுடைய சுவாபமே என்னதான்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு ஆத்மா தேவனிடத்திலிருந்து அன்பை பெறுகிறது என்று சொன்னால் நீ யாரையும் நேசி என்று உனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காது. நீயாகவே மற்றவரிடத்தில் உன் அன்பை செலுத்துவாய். ஆமே, நீங்க அன்பாருங்க, ஒருவரோட கையை கொடுத்து வாழ்த்தி கொள்ளுங்கன்னா நமக்கு முடியல. ஏன்னா அன்பு வெளிப்படல. அன்பு வெளிப்படல. விட்டவனே துண்டக்கான துணைக்கான ஓடுறோம். ஒரு 2 நிமிஷம் போய் பார்த்து கையை கொடுத்து, ஆமே ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தது, இப்பதான் பாக்குறேன். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க அவங்கள நல்லா இருக்கிறீங்களான்னு பேசுறது தான் அன்பு. ஆமே, புரியுதா இல்லையா? உங்களுக்கு அன்பு இருக்குதா? ஸ்தோத்திரம். அன்பு உங்க ஆத்மாவுக்கு ஆவிலிருந்து கொடுக்கப்படுதா? உங்க ஆத்மாவுக்கு தேவையான கனி வருதா? வராது. ஏன்னா உங்களோட ஆண்டவருக்கு உறவே இல்லையா? உறவு இருந்தா தானே இதெல்லாம் கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். அப்ப உறவு நீங்க கொள்ளணும். கண்டிப்பா உறவு கொண்டாதான் ஆவியின் கனி உங்களுக்கு வரும். அந்த ஆவியின் கனியில முதலிடத்தில் இருப்பது அன்பு. 2வது சந்தோஷம். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குதா பாரு, சமாதானம் இருக்குதா பாரு, நீடிய பொறுமை இருக்குதா பாரு, நற்குணம் இருக்குதா பாரு, தயவு இருக்குதா பாரு, விசுவாசம் இருக்குதா பாரு, சாந்தம் இருக்குதா பாரு, இச்சை அடக்கம் இருக்குதா பாரு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் உங்களுக்குள்ள ஆவியிலிருந்து உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தேவன் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆமென். இதெல்லாம் எப்ப உங்களுக்கு தேவையோ அப்பெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே
இருக்கணும் அப்படின்னா நீங்க சரியானபடி தேவனிடத்துல காத்தை விட்டு எப்படின்னு பிரிஞ்சா மனுஷன் செத்துருவானோ அதே போல தேவனை விட்டு நான் பிரிஞ்சா செத்துருவேன்னு நினைக்கணும். பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் நினைச்சாங்க, தேவனை விட்டு நான் பிரிஞ்சா செத்துருவேன் நான். ஸ்தோத்திரம், இது உண்மைங்க. ஸ்தோத்திரம், உண்மை இது. தேவனை விட்டு பிரியக்கூடாது. பிரிஞ்சா உயிர் வாழ முடியாது. உன் சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் உன் ஆத்துமா உயிர் வாழ்வதற்காகவும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அவரோடு உறவு கொள்ளும் போது அவர் மனுஷரிடத்துல வாசமா இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் வாசமா இருக்கிறார். அவரோடு உறவாட ஏன் நீங்க தயங்குறீங்கன்னு தெரியலையே. உங்களிடத்துல அன்பா இருக்கிற அவரை ஏன் நீங்க லவ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியலையே. ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒதுக்குங்கன்றேன், அது கூட முடியலையே. காலையில 10 நிமிஷம் முழங்கால் போயிட்டு அப்பான்னு சொல்லி பாருங்க, ஓடியாந்து உங்களை கட்டி பிடிச்சிப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னைக்கு முழுசு உங்களை அவர் கையில அவர் நடத்துவாருங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமா சந்தோஷமா சமாதானமா இருக்கும். ஸ்தோத்திரம். அவருடைய உறவுக்குள்ள நீங்க வராம உங்க ஆத்துமா செழிப்படைய முடியாது. ஒவ்வொரு நாளும் நோய் கொண்டு ஒடுங்கி கொண்டே இருக்கும். அதனால தயவு செய்து அவருடைய உறவு எதற்காக நமக்குள்ள அவர் இருக்கிறார், எதற்குள்ள அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று சொன்னால், நம்மோடு உறவாடி நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையானதை நமக்கு கொடுக்கும்படி. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க ஆத்மாவுக்கு தேவையானதை தேவன் தான் தர முடியும், ஆவியில தான் தர முடியும். ஆவி தான் ஆத்மாவுக்கு தர முடியும். அந்த ஆவியில ஆண்டவர் இருக்கிறதுனால அவர் தான் தர முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீங்க உறவாட போறீங்களா? ஆத்மா எப்படின்னா போட்டா எனக்கு கவலையே இல்லை, அழிய போற சரீரத்தை மாத்திரம் நான் பேணி காத்து போய் பாதாளத்துல சேர்றேன் அப்படின்னு போறீங்களான்ற முடிவு உங்க கையில தாங்க. உங்க ஆத்மாவை பலப்படுத்தி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்க விரும்பினால் நேரங்களை ஒதுக்குங்கள், காலங்களை ஒதுக்குங்கள், தேவனோடு உறவாடுவதில் நேரங்களை செலவிடுங்கள். எவ்வளோ தேவையில்லாத காரியங்களை செய்து நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றோம். இந்த 23 தேதி 22 நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த 22 நாள் திரும்பி வராது, போனா வராது. 2 எது? டைம் அண்டு உயிர். ஸ்தோத்திரம். எவ்வளோ 22 நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். 22 நாள்ல தேவனோடு இருந்த அந்த உறவு என்னன்னு பாருங்க, உறவு என்னன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். பிளீஸ், அவர் உங்களோடு உறவாட துடிக்கிறார், உங்களோடு பேச துடிக்கிறார், உங்களோட அவர் பழக துடிக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்கு ஆவலாய் ஓடி வந்த ஆண்டவர் தான் இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறார். பகலின் குளிர்ச்சியான வேலையில ஓடி வந்துருவார், எந்த வேலையை விட்டுட்டு ஆதாமோடு உறவாடுறதுக்கு. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், இதோ மனுஷரிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம், அவர் ஏன் அங்க வாசமா இருக்க வேண்டும்? உன்னோடு உறவாட. ஏன் அவர் உன்னோடு உறவாட வேண்டும்? உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையானதை போஷிக்க. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிளை மூடுவோம், முழங்கால் படிடுவோம். ஸ்தோத்திரம். இப்ப பொறுப்பு உங்க கையில தாங்க. ஸ்தோத்திரம். உங்க ஆத்மா எப்படி இருக்கிறது செக் பண்ணி பாருங்க. உங்க ஆத்மா நோய் கொண்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறதா? அதற்கு தேவையானதெல்லாம் கொடுக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாவி மனம் திரும்பும் வரை அவனை விட்டு விலகிறதே இல்லை, அவனை கைவிடுறதே இல்லைங்க. பாவியே கைவிடாத ஆண்டவர் நம்ம கைவிட்டுருவாரா? நம்ம விட்டு விலகுவாரா? ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்துகிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க ஆத்துமா நிலை என்னங்க? உங்க ஆத்துமா நிலை என்னங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவரோட உறவு எப்படி இருக்குதுங்க? அவரோட உறவு எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? புரியல தயவு செய்து மறுபடியும் செய்தி வரும் 1 ஹவர்ல போய் கேளுங்க வீட்டுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுறதுதான் ஏங்கி கொண்டிருக்கிறார். கூப்பிட்டா ஓடி வந்து உன்னோடு உறவாட அவர் ஆயத்தம். சபையே, அவரோடு நீ உறவாட ஆயத்தமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார். வெளியில பார்க்கறத ஸ்டாப் பண்ணு. தேவனற்றவர்களா எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம், இனி அப்படி வாழக்கூடாது. தேவனோடு தான் நம்ம வாழணும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட தான் வாழணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு பேசி இன்னும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நல்ல தாகத்தோடு, ஏக்கத்தோடு, ஏக்கத்தோடு ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். புரியுதா அர்த்தம் அந்த பாட்டுக்கு? இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். கரங்களை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க. இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளோ, ஏந்தி கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ, ஏந்தி கொள்ளோ. என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க. அப்பா, அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இதை நம்புறீங்களா? உங்களுக்குள்ள இயேசு வாழறாருங்க. எதற்காக? உங்க ஆத்துமா நோய் கொண்டு ஒழுங்கி போகாமல், நோய் கொண்டு ஒடுங்கி அழிந்து போகாமல், உணர்வற்ற நிலையில் வாழாமல், ஆரோக்கியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், ஸ்தோத்திர நற்குணங்கள் நிறைந்த ஆத்மாவாய், நீடிய பொறுமையுள்ள ஆத்மாவாய், அன்பு நிறைந்த ஆத்மாவாய், ஸ்தோத்திரம் விசுவாசம் நிறைந்த ஆத்மாவாய், தயவு நிறைந்த ஆத்மாவாய், இச்சடக்க நிறைந்த ஆத்மாவாய் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் 3 யோவான் 2 சொன்னார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் உங்க ஆத்துமா வாழுகிறதா? சபையே, உங்க ஆத்துமா வாழனா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன்னு பாடுனீங்களே, அதை நீங்க செஞ்சீங்கன்னா ஸ்தோத்திரம், தேவனோட உறவு புதுப்பிக்கப்படும். தேவன் உங்க ஆத்மாவுக்கு தேவையானதை சரியான நேரத்துல, எப்படி ரொம்ப அத்தியாவசியமான காற்றை நம்ம மூக்குக்கு மிக அருகில வைத்து நாம் எங்க போனாலும் நம்ம கூடவே வைத்து நடத்துகிறாரோ,
அதே போல உங்க ஆத்மாவுக்கு தேவையானதை கர்த்தர் உங்க பக்கத்துல வச்சு உங்களுக்கு கொடுத்து அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலக ஓட்டத்தை விட்டு நீங்கள் கடந்து போகிற போது உங்க ஆத்துமா செழுமையானதாய் உங்களோடு கூட வந்து என்றென்றைக்கும் வாழும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நான் தான் ஆவி. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல வாழ்வதற்காக எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். நான் தேவனோடு வாழ்வதற்காக எனக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் யாரு? நான் தான் ஆவி. ஸ்தோத்திரம். நான் இந்த உலகத்துல வாழ்வதற்காக ஒரு சரீரம் உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உலகத்துல அது வாழ்ந்து முடிச்சிடும், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு என்றென்றைக்கும் வாழ்வதற்கு எனக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமா தான் என்றென்றைக்கும் தேவனோடு வாழ போது. இந்த பூமியில தேவனோடு வாழ முடியாத ஆத்துமா எப்படி பரலோகத்துல பாரடைஸ்ல தேவனோடு வாழும் என்பதை சிந்தித்தவர்களாக ஒரு விசை ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை ஜெபிக்க போறோம். தயவு செய்து உறவை புதுப்பியுங்கள். உறவை புதுப்பிக்கிற நாட்கள், உறவை புதுப்பிக்கும்படிதான் இயேசு வந்து கல்வாரி பாடுகள் பட்டார். இந்த பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் அது வீணாய் போயிடாதபடிக்கு கொஞ்சம் மனசாட்சி மேல கையை வச்சு, ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த உறவுல நான் இன்றைக்கு பலனடைவேன், இன்று முதல் பலனடைவேன், உறவு கொள்வேன், என் ஆத்துமாவை புஷ்டியாக்குவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் தந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம், சுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே அன்பிற்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய காருண்யத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து உம்மை பாட துதிக்க கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு உம்மோடு உறவாட கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். அது நிமித்தமா எங்கள் ஆவி ஆத்துமா பலனடைய கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்போது நீ பேசி நம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காய் உபதேசத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்க வாழ்க்கையை ஊன்ற கட்டட்டும். எங்க சரீரத்துக்கு தேவையானதை கர்த்தர் அத்தியாவசியமானதை எங்க அருகில வைத்து எங்களை நடத்துகிற அதே ஆண்டவர் எங்க ஆத்துமாவின் தேவையை அறிந்து அதற்கு கொடுக்க ஆவலுள்ளவரா எங்களுக்குள்ள வாசமா இருந்து கொண்டிருக்கிறீர். இதை நாங்கள் புரியாம, எங்க ஆத்துமாவின் நிலை அறியாம ஸ்தோத்திரம் நாங்கள் கண்மூடித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமா வாழுகிறது போல, ஆத்துமா வாழ்ந்தாதான் நாம வாழ முடியும். ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து ஆண்டவரே, எங்க ஆத்துமா எப்போதும் வாழ்வதற்கு உம்மோடு உறவு அவசியம். உம்மோடு உறவு கொள்ளாமல் உயிர் வாழ முடியாது என்று தெளிவாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால உம்மோடு உறவு கொண்டு எங்க ஆத்துமா வாழ, ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படியா இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை போஷிப்பதற்கு நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்திருக்கணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும், அதற்கு அடையாளமான ஞானசானம் எடுத்திருக்கணும். ஸ்தோத்திரம். மூழ்கி ஞானசானம் எடுத்தது மாத்திரமல்ல, சபையில ஒழுங்கா வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போதுதான் எங்க ஆத்துமாவுக்கு தேவையானதை கர்த்தர் போஷிப்பீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாங்கள் கேட்கறது பெருசு இல்லப்பா. எங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாதபடிக்கு சத்துரு எங்களை வஞ்சித்து ஏமாற்றி திசை திருப்பி சத்தியத்தை விட்டு வழி விலக செய்கிறான். ஆண்டவரே, எங்களை அவன் வழியில இருந்து காப்பாத்துங்க, அவன் கண்ணில இருந்து காப்பாத்துங்க. நீங்க எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. நீங்க எங்களை நடத்தீங்கன்னா அது ஆசீர்வாதமா இருக்குன்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய கரத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க பாடினமே எங்களை அர்ப்பணிச்சுட்டோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல நாங்களை கொடுத்துட்டோம். நீங்க என்ன வணைய சித்தமா இருக்கிறீங்களோ, எப்படி நடத்த சித்தமா இருக்கிறீங்களோ அதன்படி நீங்க நடத்தும்படியா உங்களுடைய அன்பின் வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் பிரதான மேய்ப்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாய் ஆவியானவரை தேவனாகிய கர்த்தரை அறிந்து உணர்ந்து அவரோடு உறவாடி ஆத்துமாவை வாழ செய்கிற கிருபை அதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.